Good morning and all. Today we discuss about Unit 17 Reproduction in Plants and Animals. The new topic is the urinary tract infection, சிறுநீர் பாதை நோய் தொற்று. The many diseases affect both women and men, but few diseases occur at the higher frequency in women. The women are the susceptible to the UTI from the bacteria that are present on skin, rectum or vagina. This will enter the urethra before the moving upwards. அதாவது சிறுநீர் பாதை நோய் தொற்றுல ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் பலவிதமான நோய்கள் நம்மளுக்கு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். ஆனால் பெண்கள் அதிக அளவில் சில நோய் தாக்குதலுக்கு என்ன பண்ணுறாங்க உள்ளாகிறாங்க. தோல், மலக்குடல் அல்லது கலவி கால்வாயில் உள்ள பாக்டீரியங்களின் மூலமாக பெண்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்று பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். இது சிறுநீர் புறவழியின் மூலமாக நம்மளுக்கு மேல் நோக்கி செல்கிறது. The first one is the sites are the bladder infection, சிறுநீர் பை அலர்ஜி அல்லது சிறுநீர் பை தொற்று. The bacteria lodged in the urinary bladder derived and the multiply the leading to inflammation. It is most common the age group of 20 to 50. சிறுநீர் பை அலர்ஜி அல்லது சிறுநீர் பை தொற்று பாக்டீரியங்கள் சிறுநீர் பையில் தங்கி பல்கி ஒரு பெரிய வீக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துகின்றன. பொதுவாக இது 20 முதல் 50 வயதுடையோரை பாதிக்கிறது. The second one is the kidney infection, சிறுநீரக தொற்று. The bacteria can travel from the urinary bladder and upwards the ureter and affect one or the both kidney. It also infects the blood streams and leads to the serious life threatening the complication. இந்த சிறுநீரக தொற்றுல நம்மளுக்கு பாக்டீரியங்கள் சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் நாளத்தின் வழியாக மேல் நோக்கி சென்று 1 அல்லது 2 சிறுநீரங்களை நம்மளுக்கு பாதிக்கின்றன. மேலும் இந்த இரத்த ஓட்டத்தில் தொற்றினை ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியாக என்னது உயிருக்கு ஆபத்தை உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு வழிவகுக்கிறது. The third one is the asymptomatic bacteriuria, நோய் அறிகுறியற்ற பாக்டீரியா. The bacteria present in the urinary bladder which may not show any symptoms. சிறுநீர் பையில் காணப்படும் இந்த பாக்டீரியா எந்த ஒரு நோய் அறிகுறியை நம்மளுக்கு வெளிப்படுத்துவதில்லை. The next topic is the personal hygiene. Hygiene is the practice of the health living and personal the cleanliness. The personal hygienic is the caring on own body and health. The social hygienic is proper care of the surrounding environment. The main aspects of hygienic are the body hygienic, food hygienic, sanitary hygienic and hygienic the environment. ஆரோக்கியமான வாழ்விற்கும் தன் சுத்தத்திற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம், சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். தன் சுகாதாரம் என்பது தன்னுடைய உடல்நலத்தை பற்றி அக்கறை கொள்ளுதல்னு சொல்லுவோம். தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை நம்மளுக்கு சமூக சுகாதாரம்னு பார்த்தா சொல்லுவோம். அந்த சுகாதாரத்தை முக்கிய அம்சம்னு சொல்லி பார்த்தா உடல் சுகாதாரம், உணவு சுகாதாரம், பெண்களுக்கான மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழல் ஆகியவைன்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு the body hygiene. The washing is vital all age group of people which maintains our the personal hygiene. A daily bath regularly keeps skin clean and free of germs. The hair should be kept clean by the frequent washing. The mouthwash should be done after every meal. We should wash our hands many times during the day. Next, the cloth towels the used the dry our hands or the body should be dried after each use and the laundered the regularly. The cloths, handkerchiefs, undergarments and socks should be washed daily. The washing prevents the body odor, infection and the skin irritation. First, the body hygienic. உடல் சுகாதாரத்தில் அனைத்து வயதினருக்கும் அழுக்கு நீக்கல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதுன்னு சொல்லுவோம். இது தன் சுகாதாரத்தை பராமரிக்க வழிவகுக்கிறது. தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நமது உடல் சுத்தமாவதுடன் கிருமிகளிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாதுகாத்து கொள்கிறது. தலை குளிப்பதன் மூலம் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், தலைக்கு நம்மளுக்கு பார்த்தோன்னா குளிப்பதன் மூலியமாக நம்மளுக்கு
முடியை நம்ம சுத்தமாக வைத்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்பு வாயை கழுவ வேண்டும். அதுக்கடுத்தது ஒரு நாளில் பல முறை நம்ம கைகளை கழுவ வேண்டும். அதுக்கடுத்தது கைகள் மற்றும் அல்லது உடலினை துடைப்பதற்கு துண்டினை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அந்த துண்டினை நம்ம துவைக்க வேண்டும். துணிகள் கை குட்டைகள் மற்றும் உள்ளாடைகள் மற்றும் காலுறைகளை தினந்தோறும் நம்ம துவைக்க வேண்டும். இதன் மூலம் உடல் துர்நாற்றம், நோய் தொற்று மற்றும் தோல் எரிப்பினை நம்ம தடுக்கலாம். The second one is the toilet hygienic. The toilet has lot due to the personal hygienic and general health. It is the place that cannot be avoided and used regularly. The parents should guide and practice the children on how to use toilet at home, school and other the public place, so that will the protect the children from the various the contagious infections and disease. அதாவது இந்த கழிவறை சுகாதாரத்தில் நம்மளுக்கு தன் சுத்தம் மற்றும் பொது சுகாதாரத்தில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் கழிவறை மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாததாகும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பரவும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள அவர்களுக்கு வீடு, பள்ளி மற்றும் பொது இடங்களில் கழிவறைகளை முறையாக பயன்படுத்துவதற்கான பயிற்சியினையும் வழிகாட்டுதலையும் நம்மளுக்கு வழங்க வேண்டும். இதனால் அந்த நோய் தொற்றினையும் நோய்களையும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். அது கீழ்கண்ட அந்த கழிவறை சுகாதாரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது, உறுதி செய்கிறது. அது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, the floors of the toilet should be maintained clean and dry. This helps to reduce the bad odor and also infection. Next, the toilet, the flues handles. The toilet flues another handles, the door knobs, the futus, and the paper towel, the dispenser. The light switches and the wall should be cleaned with the disinfectants to kill the harmful germ and bacteria. The hands should be washed thoroughly with the soap before after the toilet use. அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கழிவறையினுடைய தரையினையை நம்மளுக்கு என்ன பண்ணணும், சுத்தமாக நம்மளுக்கு வைத்திருக்க வேண்டும். உலர்ந்த நிலையில் நம்மளுக்கு அதை நம்ம பராமரிக்க வேண்டும். இது நோய் தொற்று மற்றும் துர்நாற்றத்தை குறைப்பதில் நம்மளுக்கு உதவுகிறது. நெக்ஸ்ட்டு, அந்த கழிவறை குழாயினுடைய அந்த கைப்பிடிகள், கதவினுடைய அந்த கைப்பிடி மற்றும் குழாய் திறப்பான்கள், காகித துடைப்பான்கள், மின் சுவிட்சுகள் மற்றும் சுவர்கள் போன்றவற்றை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்துவதால் தீங்கு தரும் கிருமிகள் மற்றும் பாக்டீரியங்கள் நம்மளுக்கு கொல்லப்படுகின்றன. ஓகே, அதுக்கடுத்தது அந்த கழிவறை பயன்பாட்டிற்கு முன்னும் பின்பும் கைகளை நம்ம சுத்தமாக சோப்பினால் போட்டு என்ன பண்ணோம், கழுவ வேண்டும். The hand should be washed thoroughly with the soap before and after the toilet use. Okay. Next, the menstrual and napkin hygienic. மாதவிடாய் மற்றும் the napkin சுகாதாரம். The woman's health depends upon the level. Next, the cleanliness to keep them free from the skin and the genitourinary tract infection. அதாவது நம்மளுக்கு மகளிர் சுகாதாரமே நம்மளுக்கு தோல் மற்றும் இனப்பெருக்க சிறுநீரக குழாய்களில் உள்ள நோய் தொற்றின் அளவின் அடிப்படையை கொண்டு நம்மளுக்கு அமைகிறது. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா menstrual hygienic. The maintaining the menstrual hygienic is important for the overall health of women. The basic the menstrual hygienic கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களில் முழுமையான சுகாதாரத்தில் மாதவிடாய் சுகாதாரத்தில் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த மாதவிடாய் சுகாதார பேணுவதில் அடிப்படை வழிமுறை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. The sanitary pads should be changed regularly to avoid infection due to the microbes from the vagina and sweat from the genitals. Use of the warm water to clean the genitals help to get rid of the menstrual cramps. Wearing the loose clothing rather than tight fitting cloth will ensure the airflow around the genitals and prevent the sweating. Okay.
ஃபஸ்ட்டு நாப்கின்களை முறையாக நம் குறிப்பிட்ட இடைவெளியை மாற்றுவதன் மூலமாக கலவி கால்வாயின் நுண்ணுயிரிகளின் மூலமாக ஏற்படும் தொட்டினியும் பிறப்பரப்புகள் உண்டாகக்கூடிய வேர்வினையும் நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், பிறப்பரப்புகளை வெந்நீரை கொண்டு தூய்மைப்படுத்துவதன் மூலமாக மாதவிடாய் நாட்களில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்புகளிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். தேர்டு, இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிவதால் பிறப்புறுப்புகளில் காற்றோட்டத்தை பெறுவதன் மூலம் வேர்வை உருவாதல் நம்மளுக்கு தடுக்கப்படுகிறது. ஓகே, the last one is the napkin hygiene. The parents and the teachers to create awareness among the school girls about the use of the napkins and the proper disposal. The girls should be the educated in the following ways. The sanitary pads and the tambours should be the warped the properly and the discarded, because then can the spread infection. The second one is the sanitary pads or the tampons should not be flushed down the toilet. The napkin, the incinerated are not to be used the properly for the disposal of the used napkins. அதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி மாணவிகளுக்கு நாப்கின் பயன்பாடு மற்றும் அதனை முறையாக அகற்றுவது பற்றி விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த வேண்டும். அது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, இந்த நாப்கின்கள் மற்றும் டாம்பூஸ்கள் உருப்பெஞ்சுகளை பயன்படுத்திய பிறகு மூடப்பட்ட நிலையில் தாள்களை கொண்டு நினைந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏனெனில் அவை மூலம் நம்மளுக்கு நோய் நம்மளுக்கு பரவும். ரெண்டாவது, பயன்படுத்திய நாப்கின்கள் மற்றும் டாம்பூன்களை கழிவறை சாதனங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. தேர்டு, இந்த பயன்படுத்திய நாப்கின்களை எரியூட்டிகளை பயன்படுத்தி நம்மளுக்கு முறையாக அகற்ற வேண்டும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அந்த சிறுநீர் பாதையினுடைய நோய் தொற்று, தன் சுகாதாரம், உடல் சுகாதாரம், கழிவறை சுகாதாரம், அந்த மாதவிடாய் மற்றும் நாப்கின் சுகாதாரம், அதை பற்றி நம்ம இதை பார்த்தோம். இதோட நம்மளுக்கு என்னாச்சுன்னு இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல்.